கான்செப்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. இவ்வளவு நம்ம என்ன பார்த்தோம்னா கான்செப்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மேபி பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி பார்த்துருப்போம், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போறது வந்து ஆந்த்ரோபாலஜி. பயாலஜிக்கல்னா பாடி ஆஃப் த போன்ஸை வச்சு இல்லை ஸ்கெல்டன் வச்சு நம்மளோட ரிமைன்ஸ் ஆஃப் வச்சு பார்க்கறது. சோஷியல் கல்ச்சரல்னா எல்லாமே ஆல் வெல்கம், கல்ச்சர் எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கறதெல்லாம். ஆர்கியாலஜி வச்சு ஆந்த்ரோபாலஜியில எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் ஆர்கியாலஜி? ஆர்கியாலஜினா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்கியாலஜினா இது ஒரு டிசிப்ளின். இதுலன்னா இந்த ஆந்த்ரோபாலஜில வரக்கூடிய ஒரு 4 டிசிப்ளின்ல சப்டிசிப்ளின்ல ஆர்கியாலஜி ஒரு டிசிப்ளின். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பயாலஜிக்கல் ஆர் பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி, தென் அதான் இந்த பயாலஜி ஆஃப் மேன் பார்த்தோம். தென் லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி. லிங்குவிஸ்டிக்னா எப்போ ஸ்பீச் வந்துச்சு, லாங்குவேஜ் வந்துச்சு, மொழி எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எழுத்து எப்போ வந்துச்சு, அது கூட லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு லைட்டா உங்களுக்கு சொன்னேன். தமிழ் வந்து ஆதி காலத்துல எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, அதுவும் நம்ம பார்த்தோம். சோசியலா இல்ல கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜின்னு பார்த்தோமான்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்துதான் ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜினா என்ன? வாட் இஸ் ஆர்கியாலஜி? இந்த படத்துல உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது கிடைச்சிருக்கும் இல்லையா, சில கல்வெட்டுகள், சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும், அதை வச்சு பாக்குறதுதான் ஆர்கியாலஜி. ஸோ லிங்குவிஸ்டிக்னா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ். கல்ச்சர் பத்தி சொல்றதுன்னா கலாச்சாரங்கள், அவங்க ட்ரெஸ்ஸிங், அவங்களுடைய கிடைச்ச சில விஷயங்களை வச்சு உணவு வகைகள் என்னென்ன சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்றது பார்க்கணும். ஸோ பயாலஜிக்கல்னா பயாலஜி எப்படி மனுஷன் வந்தான், நிறைய உங்களுக்கு சொல்லல, ஆடம் ஈவ்ல இருந்து வந்தாங்க, அப்புறம் டார்வின் தியரி வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்கியாலஜின்னு நான் பார்க்குறோம். இதுல நீங்க வாட் இஸ் ஆர்கியாலஜின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிபிக் ரெக்கவரி. இது எப்படின்னா ஒரு ஆர்டிகிராஃப்ட்ஸ்ல இருந்து வரக்கூடியது. பாஸ்ட் ஹியூமனோட கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குன்றது ஸ்டடி பண்றது தான் ஆர்கியாலஜி. இந்த மாதிரி கல்வெட்டுகள் இருக்குல்ல, இங்க தமிழ்நாட்டுல மதுரையில பாத்தீங்கன்னா கீழடின்னு ஒரு இடத்துல வந்து இப்ப நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தோண்டி தோண்டி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜினா ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர் திங்ஸ் பீப்புள் லீவ் பிஹைண்ட். அவங்க வந்து அவங்க பயன்படுத்திட்டு போட்டு போன சில பொருட்கள். நம்மளே வந்து ஆதி காலத்தை பாட்டியோடைய அம்மி, பாட்டியோடைய ஆட்டுக்கல், இதெல்லாம் வச்சிருப்போம் நம்ம பழைய காலத்து. அவங்க யூஸ் பண்ண கிரைண்டிங் திங்ஸ், அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அவங்க யூஸ் பண்ண பெட்டியெல்லாம் வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஈவன் இந்த அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த பிராஸ்ல நம்ம இது நிறைய செம்பு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா உலக்க வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்து என்னெல்லாமோ வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ரிமைன்ஸ், அந்த காலத்துல கிடைச்ச ரிமைன்ஸை தான் அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா ஆர்கியாலஜின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்கியாலஜில வந்து இது வந்து ஒரு ஸ்டடி வந்து கன்சிஸ்டன்டா சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டே இருக்காங்க. இது எப்படி பண்றாங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணி அதை கொண்டு வராங்க. அது மாதிரி சயின்ஸ் என்ன மாதிரி வந்து மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து அதை ஸ்டடி பண்றாங்கன்றது பாக்குறாங்க. அதே மாதிரி ரெக்கவரி அனாலிசிஸ் டு கலெக்ட் அண்ட் ஸ்டடி ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மனுஷங்க வச்சுட்டு போனதெல்லாம் இதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த காலத்துல உள்ள பானைகள், அந்த காலத்துல உள்ள சில விஷயங்கள்லாம் வச்சுட்டு போனதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து கண்டுபிடிச்சதுதான் ஆர்கியாலஜி. So the material products of farmer society provide clues to the past. பழைய காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க, to discover how members of past, அந்த காலத்துல எப்படி வந்து இருந்தாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, சொசைட்டி எப்படி இருந்துச்சு அந்த காலத்துல, அதே மாதிரி என்னெல்லாம் பிலீஃப் வச்சிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அதை பார்க்க போறோம். இதுதான். ஸோ என்னன்னா ஒரு பாட்ரி, அவங்க வந்து அந்த பானைகள், கல்கள், அந்த காலத்துல கல்லை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தீ வர வச்சாங்க, கல்லை வச்சு வந்து ஆயுதங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க, கல்லை வச்சு வந்து இதுக்கெல்லாம் கவட்டை இதுக்கெல்லாம் கல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கும். ஸ்டோன்ஸ்லயே நிறைய வந்து சிற்பங்கள், நிறைய விஷயங்கள் வந்துருக்கும். ஸோ அது எல்லாமே ஸ்டோனை வச்சுதான் சாமி சிலைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த காலத்துல எந்த மாதிரி ஒரு கல் வச்சு, இந்த கல்வெட்டுகளை வச்சு இந்த மாதிரிலாம் வந்து வழிபட்டிருக்காங்க. கல்வெட்டுகள்ல நிறைய எழுத்துக்களும் வந்திருக்கு, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அப்ப என்ன மொழிகள் வந்துச்சு, கல்வெட்டுல நிறைய படங்கள் வரைஞ்சிருப்பாங்க. நீங்க பாத்துக்கலாம், கிரீக்கோட படங்கள், ரோமன்ஸோட படங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த இதை வச்சு இப்படி எந்த வருஷத்துல வரைஞ்சிருப்பாங்க, எந்த வருஷத்துல வந்து செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிளாஸஸ், அவங்க யூஸ் பண்ண கிளாஸ், அவங்க யூஸ் பண்ண மெட்டல், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சிருந்தாங்க, பிராசா, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எது இருந்துச்சுன்னா நம்மளே ஞாபகம் இருக்கா, வீட்டுல வந்து செம்புல பித்தளையில வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய சாமான் வந்து சீர் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்து வச்சிருப்போம். இது வந்து ஆதி காலத்துல இருந்து வந்திருக்கும். அதே மாதிரி வச்சிருக்கிறத வச்சுதான் ஆர்கியாலஜி வந்து படிக்கிறாங்க. இது இன்னொரு விஷயம் பாக்குறீங்கன்னா எப்படி வந்து வந்திருக்கு டிசிப்ளின். ஸோ அமெரிக்கன் கான்செப்ட்ல வந்து ஆர்கியாலஜின்னு சொல்றாங்க. ஆனா ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றது யூரோப்லயும் இந்தியாலையும்
இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அமெரிக்கால பேசும்பொழுது வெறும் ஆர்கியாலஜி பேசுவாங்க. பட் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றது வந்து யூரோப்லயும் இந்தியாவில தான் இது வந்து இது பண்றாங்க. இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆர்கியாலஜின்னு சொல்லிக்கலாம், ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆர்கியாலஜி சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லிக்கலாம். ஆனா இது எப்படின்னா இது யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். பட் அமெரிக்கன்ஸ்க்கு அது வேற மாதிரி ஒரு ரிலேஷன். ஆர்கியாலஜினா என்ன? ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் என்ன சொல்லுங்க, இட்ஸ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி, மனிதனுடைய வரலாற்றை படிப்பதாகும். அவனோட ப்ரீ ஹிஸ்டரி, அவனோட முன்னாடி எப்படி இருந்தான், முன்காலங்கள் எப்படி இருந்தான், அந்த எக்ஸ்கவேஷன், அதாவது அந்த அந்த பார்த்ததுல இருந்து எடுத்ததுல இருந்து சில விஷயங்களை வச்சு கிடைச்சிருக்க பிசிக்கல் ரிமைன்ஸ், கிடைச்சிருக்க மிஞ்சி இருக்கக்கூடிய, அதாவது பிசிக்கலா இருக்கக்கூடிய சில மிஞ்சி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வச்சு அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத கண்டுபிடிக்கிறது தான் ஆர்கியாலஜி. அப்போ இந்த வேர்ட் ஆர்கியாலஜி எதுல இருந்து வந்துச்சுன்னா ஒரு ஏன்ஷியன்ட் கிரீக் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. பேர் வந்து ஆர்கியாஸ் மீன் ஏன்ஷியன்ட் ஆர் ஓல்டு, பழங்காலத்து அல்லது ஓல்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. லோகோஸ்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இட்ஸ் ஸ்டடி. எல்லாமே பயாலஜி சோசியாலஜின்னு சொல்றது எல்லாமே இட் இஸ் அ ஸ்டடி. ஸோ ஸ்டடி ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஆர் ஓல்டு திங்ஸ் இஸ் கால்ட் ஆர்கியாலஜி. ஆர்கியாஸ் லோகோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஆர்கியாலஜி வந்து ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் ரீசன்ட் ஹியூமன் பாஸ்ட் த்ரூ த ரெக்கவரி அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இருக்கிற மெட்டீரியல் ரிமைன்ஸ் வச்சு அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத ஸ்டடி பண்றோம். அதே மாதிரி இந்த ரிமைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்றாங்க. அண்ட் ஆர் யூஸ் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பாஸ்ட் பிஹேவியர். பழைய காலத்து எப்படி இருக்காங்கன்றது மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இது பயனுள்ளதாக விட்டுது. இது வந்து ஒரு சிம்பிளி ஒரு ஆந்த்ரோபாலஜி வந்து சிம்பிளா சொல்ல போனா ஒரு பழைய காலத்துல அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத ஆந்த்ரோபாலஜில நம்ம படிக்கிறோம். சரியா? ஸோ இது என்ன பண்ணா ஒரு இன்சைட் கொடுக்குது, என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது, எப்படி இருந்திருப்பாங்க, என்ன ரிலிஜன் வச்சிருந்திருப்பாங்க, என்ன கலாச்சாரத்துல வாழ்ந்திருப்பாங்க, என்ன மாதிரி கஸ்டம்ல இருந்திருப்பாங்க, என்ன கம்யூனிட்டி இருந்திருப்பாங்க, எப்படி அவங்க லிவிங் கண்டிஷன்ஸ் இருக்கும், அவங்களோட இன்கம் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட ஆக்குபேஷன் எப்படி இருந்திருக்கும், ஸோ எந்த மாதிரி இப்போ கருவிகளை பயன்படுத்தி என்ன மாதிரி வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க, எந்தெந்த கருவிகளை வைத்து என்னென்ன மாதிரி வேலைகளை செய்து அவங்க வந்து வருமானத்தை ஈட்டக்கூடியதாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பழைய காலத்து. ஸோ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ல இந்த ஆர்கியாலஜி அப்படின்றது என்னன்னா ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ணுவாங்க. இது வந்து ஓகே, இது 17ஆவது நூற்றாண்டுல வந்திருக்கும், இது 18ஆம் நூற்றாண்டுல வந்திருக்கு, அப்புறம் இது 19ஆம் நூற்றாண்டுல வந்திருக்கு, இப்ப எப்படி இருக்கு. ஸோ பாஸ்ட் ஹிஸ்டரியில இருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்து ஒரு நாடு ஒரு உலகம் வந்து மக்களுடைய பல வகையான செயல்பாடுகள் எப்படி மாறிக்கொண்டு போகுதுன்றது பார்க்கலாம். ஸோ ஆர்கியாலஜி ப்ரொவைட்ஸ் இன்சைட்ஸ் in broad process of change in material culture over long period, நீண்ட காலத்து. அது மாதிரி வந்து இது வந்து ஒரு ஆஃப் வாட் சர்வைஸ், அந்த காலத்து என்ன இருந்துச்சு, என்ன மெட்டீரியல் கல்ச்சர் பீப்புள் வச்சிருந்தாங்க அந்த காலத்துன்றதை படிக்க போறோம். ஸோ இதுதான் வந்து ஸோ உங்களுக்கு கிளியரா ஆர்கியாலஜினா என்ன நல்லா புரிஞ்சுக்கும். ஸோ ஆர்கியாலஜினா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில கருவிகளை வைத்து சில விஷயங்கள், அதாவது ரிமைன் ஹியூமன் ரிமைன்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது மெட்டீரியல் ரிமைன்ஸ் இருக்கும், பொருட்கள் இருக்கும், இதெல்லாம் வச்சு அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்றத ஒரு 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 முறையாக படிப்பது தான் ஆர்கியாலஜி. இப்ப ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லதான், இது அதே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆர்கியாலஜி ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி ஆஃப் சோஷியல் கல்ச்சுரல் பிஹேவியர் இந்த ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் பாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ், கருவிகள், அப்புறம் வந்து அவங்க ஷெல்டர்ஸ், எப்படி வீடு இருந்துச்சு, எப்படி குடிசையில இருந்து எப்படி வந்தாங்க, எப்படி அவங்க அந்த காலத்தை வாழ்ந்தாங்க, வீடுனா என்ன மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு, அப்புறம் ரிமைன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் எப்படி இருந்துச்சு, அனிமல்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி உணவுகளை இவர்கள் உட்கொண்டார்கள். ஸோ அனிமல்ஸ் ஈட்டன் அஸ் ஃபுட், அனிமலே வந்து எந்தெந்த மிருகங்களே அவங்க வந்து சாப்பாடா சாப்பிட்டுருக்காங்க. அதர் ஆப்ஜெக்ட் தட் தே சர்வ், அவங்க என்னெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜினா தொல்பொருள் மானுடவியல் என்பது மானுடலின் ஒரு பிரிவாகும். இது வந்து அதோட பிரிவாகும். இது கடந்த கால மனித கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களை பொருள் எச்சங்கள் மூலம் ஆய்வு செய்கிறது. இது கடந்த கால மக்களின் வாழ்க்கையை புனரமைக்க கலைப்பொருட்கள், மண் மற்றும் கலாச்சார செயல்முறைகளின் அகழ்வாராய்ச்சி, பகுப்பாய்வு மற்றும் விளக்கம் ஆகியவற்றை உள்ளடங்கியுள்ளது. ஸோ இது வந்து அந்த காலத்துல உள்ள ஆர்டிஃபேக்ட்ஸ், சாயில்ஸ், கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வச்சு அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத வச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவங்க அதை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆர்கியாலஜி. ஸோ ஆர்கியாலஜினா என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு, ஆந்த்ரோபாலஜினா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதை ஸ்டடி பண்றது தான் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி.
அதை நான் உங்களுக்கு முதல்ல சொன்னதான். ஸோ இட் ரிமைன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதுலன்னு பார்த்தீங்கன்னா, archaeology study of the past cultures through material, physical remains that left behind. அதே மாதிரி small artifacts such as arrowheads to large building இந்த மாதிரி இருக்குல்ல, such as pyramids எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்றாங்க. அதெல்லாம் யார் பண்ணியிருப்பா, எப்படி பண்ணியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் ரெக்கார்டு மாதிரி வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, மாடிஃபை பண்ணி அதெல்லாம் ஒரு ரெக்கார்டா எடுத்து வச்சுக்கிறாங்க. இது ஒரு சிஸ்டம், ஒரு முறையான ஒரு படிப்பாக இதை கொண்டு போறாங்க. ஸோ சொசைட்டி எப்படி இருக்குன்றது எக்ஸ்டிங் சொசைட்டி கொண்டு வராங்க. ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டிங் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு கொண்டு வராங்க. பாஸ்ட் டென்ஸ்ல கல்ச்சர் எப்படி இருந்துச்சு ஆந்த்ரோபாலஜின்றத ஸ்டடி பண்றாங்க. ஸோ இதை கிளாஸிஃபை பண்றாங்க, இதை அனலைஸ் பண்றாங்க, இதை டிஸ்கிரைப் பண்றாங்க, அப்புறம் அதாவது இன்டர்பிரேஷன். ஸோ அது வந்து கிளாஸிஃபைனா அது வந்து ஓகே இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் அதை ஆராய்ச்சி பண்றாங்க, அப்புறம் அதை விளக்கமா எடுத்து சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இன்டர்பிரேட் பண்றதுன்னா அது வந்து ஒரு கரெக்டான முறையில வந்து இது வந்து இதை இப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலா வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்ணி சொல்றாங்க. அதே மாதிரி லாங் பீரியட்ல பண்றது. ஸோ நீங்க ஆல்ரெடி பார்த்ததான் திருப்பி சொல்றேன். அதே வந்து அதே மாதிரி இட் மே டேக்ஸ் இயர்ஸ் டு ஃபுல்லி கம்ப்ளீட் தி ஸ்டடி. இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கலேஷன் பண்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா தோண்டி எடுக்கணும், ஒவ்வொரு இடத்துலயா தோண்டி இல்லைன்னா ஒரு மலை மேல ஏறி அதுக்குள்ள போய் அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுல கிளீன் பண்ணி அதை ஸ்கிராப் பண்ணி அது உண்மையில என்ன எழுத்து, அது என்ன வரைபடங்கள் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ஸ்டடி அப்படின்றப்ப இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து சயின்டிபிக் டிகிங் இருக்கும். அதை தோண்டும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லா தோண்டணும். என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், அதை நம்ம உடைச்சிடக்கூடாது. அப்ப நம்ம ஒரு பொக்கிஷத்தை கீழே எடுக்க போறோம் அப்படின்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணுவோம். அப்ப அதோட சயின்டிபிக்கா அதை டிகிங் பண்ணணும், ஃபீல்டு ஒர்க் ரிமைன் பார்க்கணும். இதெல்லாம் அவங்க கேதர் பண்ணி ஆர்கியாலஜிக்கல் டேட்டாவை எடுத்து வச்சு அது என்ன பண்ணாங்க, ஒரு நியூ டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த இதை லொக்கேட் பண்ணி ஸ்டடி பண்ணி அந்த இதை கொண்டு வராங்க. இதுதான் வந்து ஆந்த்ரோ. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வாட் இஸ் scientific digging and field work remain the key means of gathering archaeological data. A host of new techniques are available to help archaeological locate and study archaeological items. அதாவது என்னன்னா இதை வந்து அவங்க வந்து கரெக்டா கொண்டு போய் சிஸ்டமேட்டிக்கா அவங்க செய்யறாங்க. அது மாதிரி இது வந்து என்னன்னா ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டே டு டே லைஃப் ஆஃப் பீப்புள். இப்ப வந்து பழைய காலத்துல எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்கன்றத நம்ம இன்னும் வந்து மாற்றி அமைப்பதற்கு நிறைய, இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இனி நம்ம பல காலத்துக்கு போனாலும் போகலாம். ஏன்னா நிறைய வந்து இனிமே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேப்பர் சிஸ்டம் மாறலாம். தெரியல, என்ன பேங்கிங்ல கூட ஆன்லைன்ல எல்லாமே வந்து ஆன்லைன் சர்வீஸ் போயிட்டு இருக்கும். பட் இந்த எந்த அளவுக்கு வந்து சாத்தியமா இருக்குன்னு தெரியல. ஸோ இனி அட்வான்ஸ்டா இந்த பாப்புலேஷனுக்கு எப்படி அடாப்ட் பண்ணி போறோன்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். பழச வச்சு, அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரிய வச்சு அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க, அந்த காலத்துல இந்த மாதிரி உலக பெருமந்தம் ஏற்பட்டுச்சு, பிரிட்டிஷர்ஸ் வந்து சண்டை போட்டாங்க, ஸோ நம்ம நாடு அழிஞ்சு போச்சு. அப்ப அப்படி எப்படி இருந்தாங்க மக்கள், ஸோ அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா இனி இந்த கோவிட் டைம்ல நம்ம என்ன மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி நம்ம இருக்க போறோம். இப்போ கோவிடே ஒரு லெசனா இருக்கும். இந்த மாதிரி கோவிட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் நம்ம இருந்திருக்க மாட்டோம், நம்மளுக்கு முன்னாடி உள்ள சந்ததிகள் அதை பார்த்திருப்பார்கள். அப்ப இனிமே நம்மளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல வரவங்க இதை பார்க்க போறாங்கன்னா அவங்க பேசுவாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து 90ஸ்ல வந்து 2019லயோ 2000 இதுல வந்து கோவிட் வந்துச்சு அந்த முதல் கட்டத்துல. அப்போ உலகமே என்னது எல்லாமே வந்து உருண்டு போனோம், நிறைய பேர் இறந்து போனாங்களா சும்மா தான் தூக்கி போட்டுருக்காங்க. மேபி இதோட ஸ்கல் எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைக்கும். எதனால இறந்தாங்கன்னா இந்த கோவிட்னால இறந்தாங்க. அப்ப இந்த பாடியை எடுத்து பாக்குறப்ப அவங்க என்ன டிசீஸ்ல இறந்தாங்கன்றத கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், அப்ப கோவிட்ன்ற ஒரு வியாதி வந்துச்சு, அது வந்து ஒண்ணுமே இல்லாம திடீர்னு பார்த்தா மனுஷங்க இறந்துட்டு இருந்தாங்க, எதனால இறந்தாங்க, என்ன பிரச்சனைன்றத இன்னும் ஃபியூச்சர் என்ன பண்ணுவாங்க, அதை ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஸ்டடி பண்ண மாதிரி சயின்டிபிக் ஆர்கியாலஜி வந்து 3 மேஜர் டெவலப்மெண்ட் கொடுத்து. ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹை ஆன்டிக்யூ ஃபார் ஹியூமன் கைண்ட் அண்ட் மிட் 19th சென்ச்சுரி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று ஹை ஆன்டிக்விட்டி கொண்டு வந்துச்சு. ரெண்டாவது வந்து தி டிஸ்கவரி ஆஃப் ஏர்லி சிவிலைசேஷன், எப்படி வந்து ஏர்லி சிவிலைசேஷன் இருந்துச்சு, சதர்ன் வெஸ்ட் ஏஷியாலையும் அமெரிக்காலையும் சென்ட்ரல் அமெரிக்காலையும் எப்படி வந்து வந்தாங்க, எப்படி மனுஷன் வந்தான், எப்படி வந்து இயற்கையா இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டிகிராஃபிக் எக்ஸ்கவேஷன் ஆஃப் as a scientific recording tool, as also the direct historical method சொல்றாங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி டைரக்டா பண்ணி இதை ரெக்கார்ட் பண்ணி இந்த டூல் எல்லாம் எடுத்து வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு
எப்படி இருக்குன்றத ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய இது. அதே மாதிரி இன்னோவேஷன் அப்ரோச் மாதிரி கொண்டு வந்து ஜிஎஸ் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமா இந்த டூல் என்ன பண்றாங்கன்னா எப்படி இருந்துச்சு, ஜியாலஜிஸ்ட் எப்படி இருந்தாங்க, ஜியோகிராஃபர்ஸ் எப்படி இருந்தாங்க, அதர் சயின்டிஸ்ட் எப்படி அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து ஸ்டடி பண்றாங்க. ஸோ ஜிஐஎஸ் அப்படின்றது ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றத எம்ப்ளாய் பண்றாங்க. அது மாதிரி இது வந்து என்ன பண்ணுன்னா அப்ரிஷியேட் அண்ட் ப்ரிசர்வ் அவர் ஸ்டாண்டர்ட் ஹியூமன், அதாவது நம்ம ஹெரிட்டேஜ், அந்த ஆதி காலத்துல உள்ள பழங்காலத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்றோம்னா மனிதனுடைய இது எப்படி இருந்துச்சு அந்த காலத்துல ராஜாக்கள் ஏதாவது கிரீடங்கள் போட்டிருப்பாங்க, அந்த காலத்து ராஜாக்கள் ஏதாவது ஈவன் நம்ம பாக்குறோம்ல நிறைய விஷயங்கள் காந்தியோட இதுல காந்தி மியூசியம் இருக்கு. இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் இதுக்கு முன்னாடி உள்ள ராஜாக்களோட ஒருவேளை சேரா சோழா பாண்டியனோட எல்லாமே வந்து இந்த நிறைய கோவில் இருக்கு, கோவில்லே கதைகள் சொல்றாங்க. இந்த மாதிரி சில இது வந்து ஒரு பழங்காலத்து கோவில், இந்த கோயில் வந்து அந்த காலத்தை கட்டினது, அப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஆளுங்க இருந்தாங்க. அப்ப அந்த ஹெரிட்டேஜ் நம்ம வந்து எப்படி வந்து இருந்தோம் அப்படின்றத நம்மளுடைய நல்ல ஒரு விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்னா அதையும் நம்ம கத்துக்கொடுக்கணும். அது மட்டும் பாஸ்ட பத்தி ஸ்டடி பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம எதுல இருந்து வந்தோம், நம்ம வந்து எப்படி வந்தோம், ஒரு ஆராய்ச்சி இருக்கலாம். நான் மனுஷன், நான் எப்படி பிறந்து வந்தேன், நான் எப்படி வந்தேன், நான் எப்படி மதுரையில பிறந்து வந்தேன், நான் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கேன், நான் எப்படி இந்தியாக்குள்ள இருக்கேன், இந்தியா எப்படி முதல்ல வந்துச்சு, இந்த உலகத்துல எப்படி எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு. எப்படி நம்ம நிறைய விஷயம் என்ன பண்ணலாம்னா பாண்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போய் கத்துக்கலாம். அது மாதிரி இட் ஷோஸ் அஸ் ஹவு பீப்புள் லிவ்ட், எப்படி அந்த காலத்தை வாழ்ந்தாங்க, எப்படி சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணி போனாங்க, பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி அதெல்லாம் வந்து சாதிச்சு அதுல இருந்து வெளியே இருந்தாங்க, அப்புறம் அவங்களும் எப்படி டெவலப் பண்ணாங்க, சொசைட்டி எப்படி வந்து மாறுச்சு, அந்த காலத்து வாழ்க்கைக்கும் இப்படிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் படிக்கிறது இதெல்லாமே ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. அந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னு இதை இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பர்சன். ஸோ 1817 யாரு, தனிஷ் ஆர்கியாலஜிக்கல் கிறிஸ்டியன் அப்படின்றது தாமஸ் ஓப்பன் பண்ணி நேஷனல் மியூசியம் ஓப்பன் பண்ணி அதுல வந்து எல்லாத்தையும் வச்சு என்ன சொல்றாங்கன்னா பப்ளிக்கு காட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து வெல்தி பீப்புள் ஹூ கலெக்டட் ஆர்டிஃபேக்ட்ஸ், இவங்க எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சு அதை காட்டுறாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்றாங்க. ஏர்லி ஆந்த்ரோபாலஜில நிறைய விஷயங்களை எடுத்து சயின்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்ஷியண்டா எப்படி இருந்தாங்க, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1817 இவர் வந்து ஒரு மியூசியம் ஆரம்பிச்சு அந்த மியூசியத்தை எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்றாரு. அது மாதிரி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எப்படி வந்து டார்வின் வந்து அந்த புக்கை பப்ளிஷ் பண்றாரு, அது வந்து 1859 பப்ளிஷ் பண்றாரு. அப்புறம் 1920 வந்து ஆர்கியாலஜி பிகேம் ஃபுல்லி ஒரு சயின்டிபிக் ஒரு டிசிப்ளினா அது மாறுது. ஸோ இதுதான் அவருடைய போட்டோஸ். ஸோ சார்லஸ் டார்வினோடைய போட்டோ இது வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் கிறிஸ்டியன் சொன்ன அந்த கிறிஸ்டியன் தாம்சன்னா. ஸோ இவர் தான் இந்த போட்டோல இருக்காரு. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஆர்கியாலஜியை கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்றாங்க, அடுத்து ஏர்லி ஆர்கியாலஜின்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்றாங்க, அப்புறம் ஏர்லி ஆர்கியாலஜின்னு சொல்றாங்க. அப்புறம் 1817 வந்து இவர் ஒரு மியூசியம் ஆரம்பிச்சு யாரு, இந்த கிறிஸ்டியன் தாமஸ்ன்ற ஜெகன்சன் தாம்சன் போட்டிருக்கு. ஸோ இவர் ஓப்பன் பண்ணார், ஒரு நேஷனல் மியூசியம் ஓப்பன் பண்ணி அதில் எக்ஸிபிட் பண்றாரு, எல்லாத்துக்கும் மக்கள் காட்டுறாரு. அப்புறம் 1889 வந்து ஸ்பீசிஸ் பத்தி சொல்றாங்க, அதுதான் டார்வினுடைய புக்கை பப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1920 வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு டிசிப்ளினா, ஒரு சயின்டிபிக் டிசிப்ளினா இது ஆர்கியாலஜி வந்து மாறுது. ஸோ இதான் எடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெஸ்ட் சயின்டிபிக் டிசிப்ளின் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து எப்ப ஃபர்ஸ்ட் வந்துன்னா இட்டாலியன் ரெனசன்ஸ்ல வந்துச்சு. 14th century 14வது நூற்றாண்டுலயே கொண்டு வந்தாங்க. ஸ்காலர்ஸ் பிகான் டு கொஸ்டின் எப்ப மனுஷன் வந்தான், எப்படி ஆரிஜின் இருந்துச்சு, எப்படி மானுமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, மெடிட்டரேனியன் ரீஜன்ல எப்படி வந்துச்சுன்றத ஸ்டடி பண்றாங்க. ஸோ இது வந்து 14வது நூற்றாண்டுல இட்டாலியன் ரெனசன்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து ரூட் ஆரம்பிக்குது. அப்புறம் காலனியலிசம் ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கியாலஜி எப்ப ஆரம்பிக்குன்னா இட்டாலியன் ரெனசன்ஸ்ல 14th centuryலயே கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா மானுமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சு, இந்த மெடிட்டரேனியன் ரீஜன்லாம் எப்படி வந்துச்சு, இந்த இடங்கள்லாம் எப்படி வந்துச்சுன்றது முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து காலனியலிசம் படிக்கிறாங்க, எப்படி வந்து காலனியலிசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மானுமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, இதை யார் பில்ட் பண்ணா, சிவிலைசேஷன் எப்படி வந்துச்சு, யூரோப் ரெனசன்ஸ் யூரோப், இந்த இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி கொண்டு வருவாங்க. இது கொண்டு வரப்போ நிறைய ரைவல்ரிஸ் இருக்கும், நிறைய பேர் சப்ரஸ் பண்ணாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் டார்வின் தியரியே தப்புன்னு நிறைய பேர் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்பயுமே நிறைய பேர் வந்து டார்வின் தியரை கிறிஸ்டியன்ஸ் இன்னும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட பிலீஃப் வந்து ஆடம் அண்ட் ஈவ் தான். ஸோ நிறைய பேர் கண்டுபிடிச்சாலும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அவங்களுக்குள்ள.
ஸோ இந்த மானுமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்றது யாரு, சிவிலைசேஷன் எப்படி கொண்டு வந்துச்சு, இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இட் வாஸ் கிளியர் தட் தீஸ் மானுமெண்ட்ஸ் வர் பில்ட் பை த சிவிலைசேஷன் ப்ரையர் டு த ரெனசன்ஸ் யூரோப் that in many ways rivaled and even superpass. இங்க கொடுத்ததான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து பிகன் டிராவலிங் டு அதர் லேண்ட்ஸ், நிறைய லேண்டுக்கு போயிட்டு பர்டிகுலர்லி இட்டாலி, கிரீஸ், நியர் ஈஸ்ட் ஏரியாலாம் போய் என்ன பண்ணாங்கன்னா இது எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஏன்ஷியன் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் த கவர்மெண்ட்ஸ், அவங்க மியூசியம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட இது எல்லாத்தையும் அவங்க வந்து எப்படி வந்து அந்த ஆர் சிம்பிளி டு ப்ராஃபிட் ஃப்ரம் த சேல் ஆஃப் த பீஸ், ஒவ்வொரு பீஸை விற்று எப்படி வாங்கினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்றாங்க, டிராவல் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ ஒன் ஆஃப் த இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா கல்ச்சுரல் ஹிஸ்டரி கொண்டு வராங்க, லைஃப் பேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வராங்க. அப்புறம் வந்து அடுத்து நான் பார்த்தீங்கன்னா they also wanted to stress ஆர்கியாலஜி வந்து ஒரு ப்ரொஃபஷனலா கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஸோ ப்ரொஃபஷனலா அதை எடுத்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதை ட்ரைனிங் கொடுத்து, அது நிறைய ட்ரைனிங் கொடுத்து அதை டிக் பண்ணி அதை நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இது என்னன்னா எஜுகேட் பண்றாங்க, மக்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்களை ஹெல்ப் பண்ணி அவங்களை டீச் பண்ணி அவங்களுக்கு நிறைய சொல்லித்தராங்க. இப்படிதான் கலாச்சாரம் இருந்துச்சு, இப்படிதான் வாழ்ந்தோம், இப்படிதான் சேவ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க. அதே மாதிரி நிறைய தியரிஸ் கொண்டு வந்துச்சு. ஆர்கியாலஜில வந்து நிறைய தியரிஸை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க, எப்படி பீப்புள் வாழ்ந்தாங்கன்றத பழங்காலத்து எப்படி இருந்தாங்க தியரிஸ் கொண்டு வந்துச்சு. அப்புறம் மாடல்ஸ், நிறைய மாடல்ஸ் ஆர் பிளான்ஸ். இப்போ வந்து ஒரு டாய்லெட் எப்படி வரணும், இப்போ நீங்க எப்படி இருக்கணும், ஒரு வீடுனா எப்படி இருக்குன்றது அதை வச்சுதான் அதுல வச்சுதான் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல. ஸோ ஒரு பெட்ரூம்னா எப்படி இருக்கணும், ஒரு டாய்லெட்னா எப்படி இருக்கணும், ஒரு கெஸ்ட் ரூம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்துல ஸ்டடி பண்ணி தான் இன்னும் கொண்டு வராங்க. ஸோ நிறைய சாஸ்திரங்கள், சடங்குகள்லாம் பாக்குறீங்களே, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து அவங்க கொண்டு வந்தது. அதே மாதிரி பிளான்ஸ் அண்ட் மாடல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் வேல இது எப்படி கொண்டு போகலான்றத ஸ்டடி பண்றாங்க. ஸோ மியூசியம் எக்ஸிபிட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு வகையான ஆர்கியாலஜி. அதே மாதிரி டெலிவிஷன் ஷோஸ் இருக்கும், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பிபிசி சேனல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உள்ள போய் எப்படி பாம்பு இருக்கு, எந்த இதுக்குள்ள வாழ்ந்துச்சு, எப்படி வெளியே வருது, இது எதை சாப்பிடுது. ஸோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணி எக்ஸ்கவேஷன்ஸ், நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்ல வரும். ஸோ மியூசியம் எக்ஸிபிட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா டெலிவிஷன் ஷோஸா இருக்கும், இல்லைன்னா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸா இருக்கணும், இல்லைன்னா பப்ளிக் லெக்சர்ஸ், டிக்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் இதை பண்றோம். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஸோ என்ன நான் 4 விஷயம் சொன்னேன். ஒன்று வந்து மியூசியம், டெலிவிஷன் ஷோஸ், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், பப்ளிக் லெக்சர்ஸ், இதெல்லாம் வந்து பண்றோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கா வந்து ஆந்த்ரோபாலஜி எப்படி இருந்தது ஒரு சயின்டிபிக்கா ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சொல்றாங்க. ஸோ ஆரிஜின் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி இது எப்பப்ப ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அப்ப 19ஆம் நூற்றாண்டுல வந்து ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி முதல்ல வந்து இடம் பெற்றுச்சு, கொண்டு வந்துச்சு. அப்ப இந்த தொல்லியல் மானுடல் வேர்கள் 19ஆம் நூற்றாண்டிலேயே காணப்படுகின்றன. இன்னொன்று மட்டும் இல்ல, இந்த தொல்லியல் கலைப்பொருட்கள் பற்றிய ஆய்வுக்கு அறிஞர்கள் மானுடல் கருத்துக்களை பயன்படுத்த தொடங்கினார். அது மட்டும் வளர்ச்சி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையின் வளர்ந்து வரும் அங்கீகாரம் ஆகியவை இந்த அணுகுமுறையை பாதித்தன. ஸோ இதெல்லாம் வந்து வந்துச்சு. அப்ப வந்து இது வந்து என்ன பண்ணாங்க, 19th செஞ்சுரியிலேயே இந்த எவல்யூஷன் தியரி கொண்டு வந்தாங்க, ஒரு கலாச்சாரம் எப்படி வந்துச்சுன்றது கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம 20ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஒரு டிஸ்டிங்டா ஒரு ஸ்டடியா எடுத்து கொண்டு வந்தாங்க. இது யார் கொண்டு வந்தாருன்னா உங்களுக்கு அந்த பேர் கொடுத்துருக்கேன். ஸோ யார் அப்படின்னா ஆல்ஃபிரட் எல் குரோபியர், கார்டன் சில்டு அண்ட் வால்டர் டபிள்யூ டெய்லர், இவங்க எல்லாம் வந்து அதில் கொண்டு வராங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல ஆர்கியாலஜி எப்படி இருக்கு, ஆர்டிகிராஃப்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, இதுல எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பாஸ்ட் கல்ச்சர்ல எப்படி வந்து இருந்தாங்கன்றத ஸ்டடி பண்றாங்க. இதைதான் அதுல காட்டுறாங்க. அதாவது 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தொல்பொருள் மானுடல் ஒரு தனித்துவமான ஆய்வு துறையாக வெளிப்பட்டது. இது யாருன்னு சொன்னேன் இல்லையா, ஆல்ஃபிரட் எல் குரோபர், வி கார்டன் சில்டு அண்ட் வால்டர் டபிள்யூ டெய்லர், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவர்கள் போன்ற முன்னோடி நபர்களால் வழி நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம கடந்த கால கலாச்சாரங்களை பற்றிய ஆழமான புரிதலை பெற தொல்பொருள் கலைப்பொருட்களில் சமூக, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சூழலை
புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை அவர்கள் வலியுறுத்தினர். எப்படி வந்து அரசியல் இருக்கு, சமுதாயம் எப்படி இருந்துச்சு, எப்படி கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது வந்து 20th செஞ்சுரியில. மிட் 20th செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா அதோட வளர்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ புதுசா வந்து நியூ தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நியூ ஆர்கியாலஜி, ப்ரொசஷியல் ஆர்கியாலஜி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தொல்பொருள் மானுடவியல் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு உட்பட்டது. புதிய தொல்லியல் மற்றும் செயல்முறை தொல்லியல் போன்ற புதிய தத்துவத்தை கட்டமைப்புகளை தோன்றின. இதுதான் வந்து புதுசா வந்து தியரட்டிக்கல் மெத்தடாலஜிக்கல் அப்ரோச் வந்து கொண்டு வந்து ஆந்த்ரோபாலஜிக்கு ஒரு வடிவமைச்சு. இதுதான் ஆரிஜின். ஸோ 19th செஞ்சுரி எப்படி வந்துச்சு, 20th செஞ்சுரியில யார் கொண்டு வந்தா, சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கான்டெக்ட் எப்படி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மிட் 20ல வந்து அது ஒரு புதுசா ஒரு தியரி மாதிரி ஃபார்ம் பண்ணி புதுசா ஒரு நியூ ஆர்கியாலஜின்னு கொண்டு வந்து அதை வந்து டெவலப் பண்ணி அந்த குரோத்தை எடுத்து டெவலப் பண்ணி ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அதுல வருது டெவலப்மெண்ட். ஓகே, மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க அந்த ஆந்த்ரோபாலஜி பண்ணும்போது என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு ஒர்க் மெத்தட். ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க? தொல்பொருள் மானுடல் கடந்த கால மனித கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களை ஆராய்வதற்கான பல்வேறு வகையான முறைகளை இருக்கிறது. இதுல என்னன்னா, இந்த முறைகளில் 2 முக்கியமாக அது பிரிக்கிறாங்க. அதாவது குழுக்களாக அதை பிரிக்கலாம். ஒண்ணு வந்து களப்பணி முறைகள், ஃபீல்டு ஒர்க் மெத்தட். இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ களப்பணி முறைகள். அடுத்து வந்து ஆய்வகம் மற்றும் பகுப்பாய்ப்பு முறைகள், லெபார்டரி அண்ட் அனாலிட்டிக்கல் மெத்தட் சொல்றாங்க. ஸோ களப்பணி முறைகள் என்றது ஃபீல்டு ஒர்க் மெத்தடு, லெபார்டரி அண்ட் அனாலிட்டிக்கல் மெத்தட்ன்றது ஆய்வகம் மற்றும் பகுப்பாய்வு முறைகள் என்று அழைக்கிறார். ஸோ இந்த 2 வகையில வந்து டெக்னிக் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி பண்ணணும்னா 2 டெக்னிக் வேணும். ஒன்று வந்து களப்பணி முறைகள், 2வது ஆய்வகம் மற்றும் பகுப்பாய்வு. ஆய்வகம்னா என்னது? லெபார்டரி. பகுப்பாய்வுனா அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ், பகுப்பாய்வு முறைகள். 2 முறைகள் பண்றாங்க. ஃபீல்டு ஒர்க்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போய் கண்டுபிடிச்சு அலசி ஆராய்ந்து டிக் பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. லெபார்டரியில வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்றாங்க. இந்த ஃபீல்டு ஒர்க்ல என்னெல்லாம் இருக்கு? ஸோ சர்வே மெத்தட். சர்வேனா என்னது? கணக்கெடுப்பு. ஒவ்வொரு இடமா போய் என்ன பண்ணுவாங்கன்னா, தொல்லியல் தளங்களை கண்டறிந்து ஆவணப்படுத்தி அடுத்த தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர். அவர்கள் நடைப்பயிற்சி, அதாவது நடந்தே போய் நடைப்பயிற்சி ஆய்வுகள், தொலைநிலை உணர்த்தல் மற்றும் புவியிருப்பியல் ஆய்வுகள் போன்ற நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அவங்க நிறைய வாக்கிங் பண்ணி சர்வே பண்ணி அந்த ரிமோட் சென்சிங் ஏரியாலாம் ரொம்ப தொலைதூரம்லாம் போய் யாருமே இல்லாத இடத்துலலாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. சர்வே, ஒரு இடமா போய் கண்டுபிடிக்கிறது சர்வே. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா தோண்டி கீழே என்ன இருக்கு மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறது எக்ஸ்கவேஷன். அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அகழ்வாராய்ச்சி. அகழாய்வு என்பது பொருள் எச்சங்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு தொல்பொருள் தளத்தில் கவனமாக தோண்டுவதை உள்ளடங்கியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பின் சுழல் மற்றும் தொடர்புகளை ஆவணப்படுத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் முறையான நடைமுறைகளை பின்பற்றுகின்றனர். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முறையை அதை எடுத்து பண்றாங்க, டிக் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அது என்ன மெட்டீரியல் ரிமைன் கண்டுபிடிச்சு அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ முறையான நடைமுறைகளை பின்பற்றுகின்றனர். இந்த மாதிரி பண்றாங்க. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்வே மெத்தட். அடுத்து சர்வேனா உங்களுக்கு தெரியல, போற வழியில கிடைக்கும், காலில் தென்படும். நம்மளே வந்து ஒரு பீச்சுக்கு போறோம்னா ஒரு ஷெல் எடுத்து வருவோம், கன்னியாகுமரியில ஒரு ஷெல் எடுத்து வருவோம், சென்னையில ஒரு ஷெல் எடுத்து வருவோம், இதே வந்து ஸ்ரீலங்கால போனோம் அதுல ஒரு ஷெல் எடுத்து வருவோம். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி உண்மையிலே நம்ம ஒரு ஆந்த்ரோபாலஜியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கியாலஜி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்தா அதுல படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தா ஊரா போகும்போது எல்லா பீச்சில் ஷெல்ஸையும் எடுத்து வந்து வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இது இப்படி இருக்கு இது இப்படி சொல்லி அதை வந்து காயின் கலெக்ஷன் மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணி வச்சு அதை ஒரு ஸ்டடியா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். ரொம்ப யாருமே போகாத பீச்சில் எப்படி இருக்கும், எல்லாருமே போகிற பீச்சில் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க என்ன பண்ணலாம்
ஸ்டடி பண்ணலாம். ஸோ சர்வே மெத்தட்ல பண்ணலாம், கணக்கெடுப்பு முறைகள்ல பண்ணலாம், எக்ஸ்கவேஷன் சொல்றாங்க, அதாவது அகழ்வாராய்ச்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எத்னோகிராஃபி உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுப்பேன். இது என்னன்னா ப்ரெசன்ட் ஸ்டடியில ப்ரெசன்ட் டேல எப்படி இருந்தாங்க, அந்த பழைய இதை வச்சு இப்ப எப்படி இருக்காங்க, ஒரு கம்பேரிட்டிவா ஒரு அப்ரோச் கொண்டு வராங்க. ஸோ இன வரவியல்னு சொல்றாங்க. அப்ப அப்படின்னா என்னன்னா தொல்பொருள் மானுடர்கள் கடந்த கால கலாச்சாரங்கள் மற்றும் நடைமுறைகள் பற்றி நுண்ணறிவுகளை பெற இன்றைய சமூகங்களிடையே இனவியல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளலாம். இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை தொல்பொருள் தரவுகளை விளக்குவதற்கு மதிப்புமிக்க சூழலை வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு ஃபீல்ட் ஒர்க்ல. ஒன்று வந்து சர்வே மெத்தட், செகண்ட் வந்து எக்ஸ்கவேஷன் மெத்தட், எத்னோகிராஃபின்றது என்னன்னா கம்பேர் பண்றாங்க, வச்சு பழசுல எப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி கொண்டு வராங்க. அதுதான் வந்து 3வது பாயிண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஃபீல்ட் ஒர்க், போய் கண்டுபிடிக்கிறாங்க. செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா லெபார்டரி, லேப். நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன், 2 முறைகள் ஒன்று. ஒன்று வந்து ஃபீல்ட் ஒர்க் மெத்தட், இன்னொன்று லெபார்டரி. ஸோ ஃபீல்ட் ஒர்க்ல என்ன சொல்றாங்க, சர்வே, எக்ஸ்கவேஷன், எத்னோகிராஃபி, இது ஃபீல்ட் ஒர்க். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெபார்டரி அண்ட் அனாலிட்டிக்கல் மெத்தட். ஸோ லேப்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதோட கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, இது எப்படி செய்யப்பட்டுச்சு, இது யாரால செய்யப்பட்டுச்சு, எதனால செய்யப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து டைப்பாலஜி, சீரியேஷன் அண்ட் ஸ்டைலிஸ்டிக் அனாலிசிஸ் டு கம்பேர் ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது கலப்பொருள் பகுப்பாய்வு என்று தமிழ் அழைக்கிறோம். கலப்பொருள் பகுப்பாய்வு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்பொருள்களின் செயல்பாடு, உற்பத்தி மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள ஆய்வு செய்கின்றனர். அவர்கள் கலைப்பொருட்களை ஒப்பிட்டு பார்க்க அச்சுகளை வரிசை மற்றும் என்ன சொல்றாங்க, தமிழ்ல வரல போல ஸ்டைலிஸ்டிக்னு போட்டிருக்காங்க, ஸ்டைலிஸ்டிக் பகுப்பாய்வு என்று நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர். இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அனாலிசிஸ், அதுக்கு என்ன பேர் தமிழ்னா கலைப்பொருள் பகுப்பாய்வு. அடுத்து வந்து ஈகோ ஃபேக்சுவல் அனாலிசிஸ் சொல்றாங்க. ஈகோ ஃபேக்சுவல் அனாலிசிஸ்னா சுற்றுச்சூழல் உண்மை பகுப்பாய்வு. ஈகோ எப்படி இருக்கு, அதை வந்து ஃபேக்சுவலா என்ன அனலைஸ் பண்றாங்க. அப்ப ஆர்கியாலஜி ஸ்டடி வந்து பிளான்ட்டை பத்தி, அனிமலோட ரிமைன்ஸ், இறந்து போன மிருகங்களோட இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்துல, வந்து பாஸ்ட் என்வாயர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ஹியூமன் சப்ஸ்டன்சஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் ஸ்டடி பண்றதுதான். இதுக்கு பேர் வந்து இது வந்து இந்த யூஸ் டெக்னிக் என்ன பண்றாங்கன்னா ஆர்கியோ பாட்டனின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, ஜுவார்காலஜின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆர்கியாலஜி பாட்டனி வச்சு ஆர்கியாலஜி ஸ்டடி பண்றது, ஜுவாலஜி வச்சு ஆர்கியாலஜி கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த எக்கோஃபேக்ஸை ஸ்டடி பண்றாங்க. ஈகோஃபேக்ஸ்னா இந்த மாதிரி ஒரு உலகத்துல இந்த மாதிரி ஈகோ சிஸ்டம்ல அனிமல் எப்படி இருந்துச்சு, மனுஷன் எப்படி இருந்தான், பிளான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஸ்டடி பண்றது. ஸோ பாட்டனி ஜுவாலஜி ஸ்டடி பண்றதுதான் அந்த என்வாயர்மெண்ட்ல ஈகோ ஃபேக்ட்ன்றது அந்த என்வாயர்மெண்ட்ல எப்படி ஸ்டடி பண்றாங்க. ஸோ சுற்றுச்சூழல் உண்மை பகுப்பாய்வு தொல்பொருட்கள் ஆராய்ச்சிகள் கடந்த கால சூழல்களையும் மனித வாழ்வாதார உத்திகளையும் புனரமைக்க தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்களை ஆய்வு செய்கின்றன. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா வாழ்வாதார உத்தங்களையும் மனித சூழல்களையும் மனித வாழ்வாதார உத்திகளையும் புனரமைக்க தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்களை ஆய்வு செய்கின்றன. சுற்றுச்சூழல் ஆய்வு அடையாளம் காணவும் பகுப்பாய்வு செய்யவும், சுற்றுச்சூழல் வந்து அடையாளம் காணவும் பகுப்பாய்வு செய்யவும் தொல்பொருள் தாவரவியல் மற்றும் விலங்குகள் தொல்பொருள், அதாவது சொன்ன தொல்பொருள் தாருன்றதான் என்னது பயாலஜி, இந்த வார்த்தை ஆர்கியோபாட்டனின்னு சொல்றாங்க, மற்றும் ஜுவார்காலஜி விலங்கியல் தொல்பொருள் போன்ற நுட்பங்களை பயன்படுத்துகின்றன. ஸோ இதை ரெண்டையும் பயன்படுத்தினா கொண்டு. ஸோ இதான் வந்து ஈகோ ஃபேக்சுவல் அனாலிசிஸ். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்ன இருந்துச்சுன்றதை வச்சு கொண்டு வராங்க. ஈகோ ஃபேக்சுவல்னா எப்படி வந்து பாட்டனியும் ஜுவாலஜியும் வந்து என்வாயர்மெண்ட்டுக்கு எப்படி இருந்துச்சு, ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொண்டு வராங்க.
அடுத்து டேட்டிங் மெத்தட்ஸ். இது என்னன்னா அதோட வயசு என்ன, டேட்னா டேட் அப்படின்னா என்ன வயசுல இருந்துச்சு, இந்த இது எவ்வளவு வயசு இந்த போன்ஸ் இருந்திருக்கும், இது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இது கண்டுபிடிச்சிருப்பாங்க, எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி உருவாக்கி இருப்பாங்க அப்படின்றதுலாம். ஸோ அதோட ஏஜை கண்டுபிடிக்கிறது. ஸோ அது ரேடியோ கார்பன் டேட்டிங்கோடது எப்படி இருக்கும், அப்புறம் ஆப்சிடியன் ஹைட்ரேஷன் டேட்டிங் எப்படி இருக்கு, இதெல்லாம் அதில் கொண்டாங்க. ஸோ டென்ட்ரோக்ரோனாலஜி அதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டேட்டிங் முறைகள் தான் இதில் போட்டிருக்கு தமிழ்ல. தொல்லியல் தளங்கள் மற்றும் கலைப்பொருட்களின் வயதை கண்டறிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு டேட்டிங் முறைகளை பயன்படுத்துகின்றனர். இந்த முறையில என்ன பண்றாங்கன்னா, இந்த கொடுத்திருக்க இந்த இங்கிலீஷ் இருக்கிறது அப்படிதான் வந்து சொல்லி ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்றாங்க, ஆப்சிடியன் ஹைட்ரேஷன் டேட்டிங் அண்ட் டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சுதான் எப்படி இருக்கும், எப்படி இவங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷன் எப்படி வந்திருப்பான், எப்படி இருந்திருக்கும், அதை வச்சு அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த வயசுல இருந்திருக்காங்க, எந்த வயசுல இவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பாங்க, எப்ப இறந்துருப்பாங்க. ஸோ அது ஏஜ் எல்லாம் அது கண்டுபிடிக்கிறது. இதுதான் அதோட டேட்டிங் மெத்தட்ஸ். ஏஜை கண்டுபிடிக்கிறது தான் டேட்டிங் மெத்தட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன், GIS. இது என்ன பண்ணோம்னா, இது வந்து ஒரு இந்த GIS மூலமா பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்பேஷியல் டேட்டா வந்து எப்படி இருந்துச்சு, அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எங்க இருந்துச்சுன்றதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ புவியியல் தகவல் அமைப்புகள், ஸோ தொல்லியல் தளங்கள் தொடர்பான இடஞ்சார்ந்த தரவுகளை உருவாக்க மற்றும் பகுப்பாய்வு செய்ய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் GIS-ஐ பயன்படுத்துகின்றனர். ஸோ எப்படி இருந்துச்சு அதை கிரியேட் பண்ணி அனலைஸ் பண்றதுக்காக, அந்த ஸ்பேஷியல் டேட்டா எப்படி கிடைச்சிருக்கோம் அப்படின்றத அது கிரியேட் பண்ணி அனலைஸ் பண்றதுக்கு இந்த ஆந்த்ரோபாலஜி வந்து ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல 4 இருக்கு. லெபார்டரி ஆர்டிஃபேக்ட்ஸ் அனாலிசிஸ், ஈகோஃபேக்சுவல் அனாலிசிஸ், டேட்டிங் மெத்தட்ஸ், ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்தது ரோல் ஆஃப் இது எப்படி இருந்துச்சு, அது ரோல் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி பணி எப்படி இருந்துச்சு, அதோட பயன்பாடு எப்படி இருக்கு. இது என்ன பண்ணுன்னா, பாஸ்ட் ஸ்டடி பண்ணி மனிதனுடைய ஹியூமன் சிவிலைசேஷன் எப்படி இருந்துச்சு, அப்புறம் அவங்க எப்படி மனுஷனுடைய பழைய கடந்த எல்லாம் மெட்டீரியல் கிடைச்சிருக்க வச்சு அவங்க சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஸ்டடி பண்றாங்க. ஸோ தொல்பொருள் பார்வையாளர்கள் கடந்த காலத்தையும் மனித நாகரிகங்களையும் வளர்ச்சியையும் புரிந்து கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஸோ எப்படி இருந்துச்சு, கடந்த கால சமூகங்கள் விட்டு சென்ற தளங்கள் மற்றும் பிற பொருட்களை அவை பகுப்பாய்வு செய்து விளக்குகின்றன. அவர்கள் தங்கள் ஆராய்ச்சியின் மூலம் கடந்த கால மக்களின் வாழ்க்கையை புனரமைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவர்கள் தங்கள் கலாச்சாரங்களை பற்றிய நுண்ணறிவுகளை பெறுகிறார்கள் மற்றும் மனித வரலாறு, பரிணாமம் மற்றும் தன்மையில் வெளிச்சம் போடுகிறார்கள். அதாவது இது எவல்யூஷனுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வெளிக்காட்டுகிறார்கள். ஸோ ஷோயிங் இட் அவுட். அவங்க வந்து எப்படி எடுத்துரைக்கிறார்கள். இந்த ஆர்த்தோ லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்ஸ் பரிணாமம் மற்றும் பன்முகத்தன்மைகளை வெளிக்காட்டுகின்றது. எப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து வெளிக்காட்டி நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லுது அப்படின்றத பாக்குறோம். இதுதான் வந்து ரோல் ஆஃப் ஆர்கியாலஜி. அடுத்து தியரிட்டிக்கல் ஆந்த்ரோபாலஜில வந்து என்னெல்லாம் இருக்கு. ஒன்னு வந்து நியூ ஆர்கியாலஜின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு காட்டு நினைக்கிறதா. ஸோ ப்ரொசெஷியல் ஆர்கியாலஜி, அடுத்து வந்து போஸ்ட் ப்ரொசெஷியல் ஆர்கியாலஜி, ஃபெமினிஸ்ட் ஆர்கியாலஜி, நிறைய இருக்கு. இண்டிஜினியஸ் ஆர்கியாலஜி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நியூ ஆர்கியாலஜி. நியூ ஆர்கியாலஜினா புதிய தொல்லியல் அறிவியல் முறைகள், கருதுகோள், சோதனை மற்றும் பொருள் எச்சங்கள் மூலம் கலாச்சார செயல்முறைகள் பற்றிய ஆய்வு ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன், நியூ ஆர்கியாலஜி. அடுத்து வந்து ப்ரொசெஷியல் ஆர்கியாலஜின்னு சொல்றாங்க. அதாவது செயல்முறை தொல்லியல், கடந்த கால கலாச்சாரங்களை வடிவமைத்து அடிப்படையான சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துகிறது. அடுத்து என்ன சொன்னா போஸ்ட். இது வந்து ப்ராசஸ் பண்றது. அடுத்து போஸ்ட், பின்னாடி எப்படி இருக்கும். அப்புறம் ஃபெமினிஸ்ட். சரியா. போஸ்ட் வந்து பழசு, பிந்தைய செயல்முறைகளில் தொல்லியல், பழசு எப்படி இருந்துச்சு.
ஸோ முந்தைய அணுகுமுறைகளில் என்ன சொல்றாங்க, புறநிலை மற்றும் நேர்மறை வாதத்தை விமர்சனம் செய்கிறது. தொல்பொருள் ஆராய்ச்சியில் விளக்கம், அகநிலை மற்றும் ஏஜென்சி ஆகியவற்றின் பங்கை அது வலியுறுத்துகிறது சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ நியூ ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்றது என்னன்னா புதிய தொல்லியல். ப்ரொசஷியல் ஆர்கியாலஜி அப்படின்னு சொன்னா செயல்முறை தொல்லியல். போஸ்ட் ப்ரொசஷியல் ஆர்கியாலஜினா பிந்தைய செயல்முறை தொல்லியல். ஃபெமினிஸ்ட் ஆர்கியாலஜினா பெண்ணை பத்தி. சரி, பெண்ணை பத்தி, பெண்கள் எப்படி அந்த காலத்து ஜெண்டர் எப்படி வந்துச்சு, ஆண்கள் இருந்தாங்களா பெண்கள் இருந்தாங்களா, ஆணாதிக்கம் எப்ப இருந்துச்சு, இந்த காலத்துல நம்ம கதையெல்லாம் கேட்கிறோம் இல்லையா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கூட பார்க்கலாம். ஸோ பெண்ணிய தொல்பொருளியல். தொல்பொருளியல் விளக்கங்களில் பாரம்பரிய ஆணாதிக்க விவரிப்புகள் மற்றும் பாலின சார்புகளை சவால் செய்கிறது. ஸோ ஃபெமினிஸ்ட் எப்படி இருந்துச்சு, ஃபெமினிஸ்ட் ஆர்கியாலஜி எப்படி வந்துச்சு பாக்குறாங்க. அடுத்தது இண்டிஜினியஸ் ஆர்கியாலஜி, பூர்வீக தொல்லியல். ஸோ பழங்குடி சமூகங்கள் ஒத்துழைத்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறது. இந்த இது வந்து அவர்களின் முன்னோக்கங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியில் இணைக்கப்படுவதை உறுதி செய்வதாகும். ஸோ எப்படி வந்து அவங்க அதை வந்து எப்படி இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி எப்படி வந்துச்சுன்றது கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எப்படி வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் எப்படி கொண்டு போகலான்றதை இன்கார்பரேட் கொண்டு வராங்க. ஸோ தியோரிட்டிக்கல் அப்ரோச் என்னெல்லாம் இருக்குன்னா நியூ ஆர்கியாலஜி, ப்ரொசஷியல் ஆர்கியாலஜி, போஸ்ட் ப்ரொசஷியல் ஆர்கியாலஜி, ஃபெமினிஸ்ட் ஆர்கியாலஜி, இண்டிஜினியஸ் ஆர்கியாலஜி. இதெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மேஜர் தீம்ஸ் அண்ட் டாபிக்ஸ் என்னென்ன மேஜர் தீம்ஸ் இருக்கு அப்படின்னா பாஸ்ட் கல்ச்சர் அண்ட் சொசைட்டியை கொண்டு வராங்க, ஹியூமன் எவல்யூஷன் பத்தி கொண்டு வராங்க, அதாவது கடந்த கால கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களை பத்தி கொண்டு வராங்க. அடுத்து வந்து பாஸ்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் சொசைட்டி பத்தி கொண்டு வராங்க, அந்த மனித பரிணாமம் மற்றும் இடம் பெயர்வு பத்தி கொண்டு வராங்க. அடுத்து வந்து ஹியூமன் எவல்யூஷன், மைக்ரேஷன், எப்படி வந்து மனுஷன் வருது, இது வந்தா அப்புறம் எப்படி ஊர் விட்டு ஒரு இடத்துக்கு எப்படி வந்து இடம்பெயர்வு. ஸோ மனித பரிணாமம் மற்றும் இடம்பெயர்வை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து வந்து மனித சுற்றுச்சூழல் தொடர்புகள், அதாவது என்வாயர்மெண்டல் இன்டராக்ஷன் எப்படி இருந்துச்சு, ஸோ சுற்றுச்சூழல் தொடர்புகள் எப்படி இருந்துச்சு. அடுத்தது டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் எப்படி மாறப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கான்டாக்ட்ஸ், கலாச்சார பரிமாற்றம் மற்றும் தொடர்பு. கடைசியா பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டி அண்ட் ஐடென்டிட்டி, அதாவது என்ன மாதிரி வந்து கலாச்சார பன்முகத்தன்மை இருந்துச்சு மற்றும் அடையாளம் எப்படி இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னா பாஸ்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் சொசைட்டிஸ், ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன். இந்த ஆர்டர் தான் எடுத்திருக்காங்க. பாஸ்ட் கல்ச்சர், சொசைட்டி, அந்த காலத்துல எப்படி கல்ச்சர் இருந்துச்சு, சொசைட்டி இருந்துச்சு, அந்த காலத்துல எப்படி எக்கனாமிக் பொலிட்டிக்கல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஹியூமன் எவல்யூஷன், எப்படி மனுஷன் வந்தான், ஹியூமன் பயாலஜிக்கலா கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் எப்படி வந்துச்சு, ஒரு மனுஷனை வந்து எப்படி ஷேப் பண்ணி கொண்டு வந்துச்சு எவல்யூஷனை. ஏர்லி எப்படி வந்து ஹியூமன் வந்து உலகத்துல இருந்து ஒரு ஏர்லி ஹியூமன் வந்து எப்படி உலகத்துக்குள்ள வந்தான். ஸோ ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன், அந்த காலத்துல மைக்ரேஷன் பண்ணாங்கல்ல, ஒரு இடத்துல ஊர் விட்டு ஊர் போய் சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய கதைகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போய் மைக்ரேட் பண்ணி வாழ்ந்துருக்காங்க. அது மாதிரி என்வாயர்மெண்டல் இன்ட்ராக்ஷன், என்வாயர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, பாஸ்ட் சொசைட்டி எப்படி இருந்துச்சு, என்வாயர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, அப்ப அந்த பிரச்சனை வரும்போது எப்படி சால்வ் பண்ணாங்க, இப்ப அதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ண போறோம், இப்ப வேற விதமான பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்வதற்காக நம்ம என்ன பண்ண போறோம். ஸோ எக்ஸ்ப்ளோரிங் ஹவு ஹியூமன் ஹவ் அடாப்டட், எப்படி அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க சரௌண்டிங்ஸ் எப்படி மாடிஃபை பண்ணி கொண்டு போறாங்கன்றத பாக்குறோம். அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி தெரியும், அக்ரிகல்ச்சர்ல பாட்ரி, மெட்ரலஜி இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. ஆனா இப்ப சமுதாயத்துல வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாமே. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏஐ இன் அக்ரிகல்ச்சர், ஏஐ இன் இண்டஸ்ட்ரி, ஏஐ இன் எவ்ரிவேர் எல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே வந்து ஈவன் ஆன்லைன்ல எல்லாத்துலயுமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஈவன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா கூட அந்த ரோபோ என்ன பண்ணுது, செக் பண்ணுது எந்த இது கரெக்டா இருக்கு, என்ன பொசிஷன்ல எப்படி கரெக்டா பண்ணிருக்காங்க, என்ன டிஃபால்ட் இருக்குன்றத கண்டுபிடிச்சு சொல்லுது. ஸோ டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன். அப்புறம் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் வந்து கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, கலாச்சாரங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ட்ரேட் கான்ஃபிளிக்ஸ், கலாச்சாரங்கள், வணிகம் எப்படி இருந்துச்சு, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் அவங்களுக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய தகராறுகள், பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள வேறுபாடுகள், இதெல்லாம் வந்து எப்படி பண்ணாங்கன்றத கல்ச்சர்ல பாக்குறோம். அதே மாதிரி கல்ச்சர் டைவர்சிட்டி, எப்படி வந்து கல்ச்சர் வந்து டைவர்ஸ் ஆகுது,
எப்படி வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குது மக்களுக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ மெட்டீரியல் கல்ச்சர் வந்து இதில் கொண்டு வராங்க. ஸோ பாஸ்ட் கல்ச்சர்ஸ் இன் சொசைட்டி, human cultures and society, human evolution and migration, environmental interactions, technological innovations, cultural exchange and content. இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். கல்ச்சுரல் டைவர்சிட்டி தமிழ்ல பாத்தீங்கன்னா கடந்த கால கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்கள், மனித பரிணாமம் மற்றும் இடம்பெயர்வு, சுற்றுச்சூழல் தொடர்புகள், தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், கலாச்சார பரிமாற்றம் மற்றும் தொடர்பு, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் அடையாளம். இதுதான் தொடர்பு. அடுத்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ். என்ன மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரோமன்ஸ் வந்து நிறைய ஹெர்குலியனியம் பண்ணியிருக்காங்க இட்டாலியில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ரோமன் சிட்டிஸ் பரீட் பை வல்கனிக் எரப்ஷன். ஃபியூச்சர் ஸ்டடியில வந்து நிறைய வந்து ப்ரிசர்வேஷன் பண்ண. இப்போ கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா இன் ஈஜிப்ட்ல நீங்க பாத்துக்கலாம், பிரமிட் ஈஜிப்ட், அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி பாராஸ் பில்ட் பண்ண ஒரு ஏன்ஷியன்ட் டூம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த காலத்துல அவங்க இறந்து போனவங்க வந்து அவங்க வந்து புதைச்சி வச்சிருப்பாங்க. ஸ்டோன் ஏஜ், இந்த யுனைடெட் கிங்டம், இதெல்லாம் ஒரு பெரிய இப்ப கூட வந்து நம்ம பார்க்கலாம். டெரகோட்டா வாரியர்ஸ் இன் சைனா, இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இதெல்லாம் இருக்கு. ஸோ எம்பரர் அந்த காலத்துல இருந்த டூம், அது மாதிரி நீங்க பார்க்கலாம். நிறைய பார்த்து ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினது, தாஜ்மஹால் பில்டிங் போய் பாக்குறீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கல்ற செஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க எங்க வசித்து வந்தாங்க, எங்க இருந்து அவர் எங்க அவங்கள பார்த்தாங்க, எல்லாமே இருக்கு. அது மாதிரி சிக்கன் இட்ஸா இன் மெக்சிகோ இஸ் ஏன்ஷியன்ட் மயன் சிட்டி வித் ஸ்டன்னிங் பிரமிட்ஸ் இதெல்லாம். ஸோ பிரமிடு, சைனாவோட அந்த வாரியர், அந்த வால், டெரகோட்டா வாரியர்ஸ் இன் சைனா, இதெல்லாம் பெரிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து தொல்பொருள் மாநிலங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அற்புதங்களை கண்டுபிடித்துள்ளது. ஸோ இந்த அற்புதங்கள்லாம் இன்னும் வந்து காலங்காலமா நம்ம சொல்லுது. அவன் ரோமன் சிட்டிஸ் எப்படி இருந்தாங்க, இட்டாலியில எப்படி இருந்தாங்க, ஏன்ஷியன்ட் ரோமன் இருந்துச்சு, அது மாதிரி வல்கனிக் எரப்ஷன் வந்தது எப்படி இருந்துச்சு, ஃபியூச்சர் ஸ்டடிலாம் வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி பிரமிட்ஸ், எங்கெங்கெல்லாம் பிரமிட்ஸ் இருக்கு, எஜிப்தியன் பிரமிட்ஸ் இருந்துச்சு, ஸ்டோனேஜ் எங்கெங்க இருந்துச்சு, டூம்ஸ் கல் அறைகள் எங்க இருந்துச்சு, இதெல்லாம் வந்து இன்னும் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி எத்திக்கல் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. எனக்கு ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வரல, ஆந்த்ரோபாலஜினே வருது. ஸோ ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி, எத்திக்கல் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் ஆர்கியாலஜிக்கல். இது என்ன சேலஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்ன எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேலன்சிங் நீட் டு ஸ்டடி த பாஸ்ட். அதாவது பழைய காலத்துல எப்படி இருந்தாங்கன்றத படிக்கிறீங்க, அவங்க கலாச்சாரங்கள், அவங்க ஹெரிட்டேஜ் எப்படி இருக்கு, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எப்படி இருந்ததை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அவங்களை என்ன மாதிரி எல்லாம் ஒரு ஆதி காலத்துல வந்து ஆன்செஸ்டர்ஸ் எப்படி இருந்தாங்க, அவங்க இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். அதாவது தொல்பொருள் மானுடர்கள் தங்கள் ஆராய்ச்சியில் பல நெறிமுறை சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். அதில் அவற்றில் ஒன்று என்ன அப்படின்னா, கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றின் கடந்த காலத்தை படிக்க வேண்டிய அவசியத்தை சமநிலைப்படுத்துதல். அது மாதிரி பழங்குடி சமூகங்கள் தொல்பொருள் தளங்களுடன் மூதாதையர் உறவுகளை சொல்றது கண்டுபிடிப்பதற்காக அவங்களை வந்து கண்டடிச்சு அவங்க சூழல்களை இது குறிப்பாக உண்மையாகும். இந்த மாதிரி சில குறிப்பாக உண்மைகள்லாம் இருக்கும் இல்லையா, இது குறிப்பாக உண்மை வந்து வெளிக்காட்டுகிறது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுதான் என்னது பேலன்சிங் தி நீட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் எப்படி இருந்தது, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். அது என்ன பாக்குறோம்னா, உள்ளூர் சமூகங்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் இணைந்து தொல்பொருள் ஆராய்ச்சியில் அவர்களின் ஈடுபாட்டை உறுதி செய்து அவர்களின் முன்னோக்கங்களுக்கு மதிப்பளித்தல். இது ஒண்ணு. அடுத்தது அட்ரஸிங் இஷ்யூஸ் ஆஃப் repatriations, ownership and the culture significant of artifacts சொல்றாங்க. இது வந்து என்னன்னா true when dealing with human remains or objects or sacred or significant value அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திரும்பி அனுப்புதல், உரிமை மற்றும் கலைப்பொருட்களின் கலாச்சார முக்கியத்துவம் ஆகியவற்றின் சிக்கல்களை நிவர்த்தி செய்தல்.
அது மாதிரி மனித எச்சங்கள் அல்லது புனிதமான மற்றும் குறிப்பிடத்தக்க மதிப்புள்ள பொருட்களை கையாளும் போது இது குறிப்பாக உள்ள வரக்கூடிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறது, எடுத்து காட்டுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா தொல்புரட்சியின் முடிவுகள் நியாயமான முறையில் என்ன சொல்றது பரப்படுவதையும் பொதுமக்களுக்கு அணுகக்கூடியதாக இருப்பதையும் உறுதி செய்தல், அவை ஏற்றத்தாழ்வுகள் அல்லது ஒரே மாதிரியானவற்றை வலுப்படுத்துவதற்கான வகையில் விளக்கப்படுகின்றன. இது என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இது என்ன சொல்றாங்கன்னா, எத்திக்கல் இஷ்யூஸ் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸோ நம்ம பாஸ்ட் ஸ்டடியை பண்ணி ப்ரிசர்வேஷன் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்றாங்க. பாஸ்ட் ஸ்டடி பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. இது முதல். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, லோக்கல் கம்யூனிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த காலத்துல உள்ள இந்த ரிசர்ச் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து அதை ஒர்க் பண்றாங்க. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க, ரிசர்ச் எடுத்து பாக்குறாங்க. அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் சேலஞ்சஸ் அவங்களுக்கு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அது பார்க்கும்போது சில பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். ஸோ அதை எப்படி சேலஞ்ச் பண்ணி கொண்டு போறாங்க, அது ஒர்க் பண்ணும்போது கொண்டு போறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இப்போ வந்து ஓனர்ஷிப் இருக்கும். இப்ப நான் போய் ஒரு பொருளை எடுத்துருந்தேன்னா அவங்க வந்து சண்டை போடுவான்ல, இது என்னோட தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட நாங்க தான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நாங்க தான் அதோட ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப இதுல இருந்து அவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சு அதை வந்து கொண்டு வந்து பொதுமக்களிடையே வந்து அது வந்து கொண்டு வந்து சேக்ரெட், இதெல்லாம் வந்து ரொம்ப புனிதமானவைகள் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நீங்க எடுத்துட்டு வந்து பண்ண முடியும், இதெல்லாம் நீங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பொதுமக்களிடம் வந்து நம்ம எடுத்து ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி காட்டும் பொழுது அவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளதாக இருக்கும். ஸோ அதை இன்டர்பிரட் பண்ணி சொல்லும் போது கரெக்டா அது சொல்லணும். அதுல வந்து சில ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கு இல்லையா, இட் டசன்ட் ரீஇன்ஃபோர்ஸ் இன்இக்வாலிட்டிஸ் ஆர் ஸ்டீரியோடைப்ஸ். சொன்னதே சொல்லாம புதுசா சொல்லணும். அதே மாதிரி அது வந்து அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கக்கூடாது. அதே சமயம் அவங்களுக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு விஷயங்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எத்திக்கல்னா என்ன சொல்றாங்க, நல்லொழுக்கங்கள், நல்ல விஷயங்கள். ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதை கரெக்டா செய்யணும். ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது உண்மையா நேர்மையா நம்ம செய்யும் போது நிறைய போராட்டங்கள் வரும். ஸோ அப்ப அந்த எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி எப்படி ஆந்த்ரோபாலஜில கொண்டு போறாங்க. நம்மளே ஒரு புக்கு போடுறோம், ஒரு ரைட்டப் எழுதுறோம், ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறோம், இதுதான் கன்க்ளூஷன் வரும்னு தெரிஞ்சு நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு பார்த்தா நம்ம கன்க்ளூஷன் தப்பா போயிட்டு இருக்கு அனாலிசிஸ் பண்ணும்போது. அப்ப இது எப்படி மாத்தி அமைக்கலாம்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வேற மாதிரி. எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப உண்மையாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும். சொல்றதுக்கு இதுதான் உண்மைன்னு சொன்னா அது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சேலஞ்ச் இருக்கும். அதை நம்ம போராட்டத்தோட தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இதுல என்னெல்லாம் இருக்கு, நியூ டெக்னாலஜிஸ் 3D மாடலிங் கொண்டு வராங்க, டிஜிட்டல் ஆர்கியாலஜி கொண்டு வந்திருக்காங்க. வித் ரெவல்யூஷன்ஸ் ஹவு வி ஸ்டடி ஆர்டிஃபேக்ட்ஸ், இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எப்படி ஸ்டடி பண்றது, அது மாதிரி அட்வான்ஸ் அனலிட்டிக்கல் டெக்னிக் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் ரிமைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டடி பண்ணலான்றது. அதே மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், இது எல்லாமே வந்து அதில் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து சேஃப்கார்ட் பண்ணி பழச பத்திரமா கொண்டு வந்து புது ஜென்ரேஷனுக்கு எப்படி ஜென்ரேஷன் வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இது என்ன பண்ண, ஸோ தொல்பொருள் மானுடையல் எதிர்காலம் உற்சாகமானது, 3D மாடலிங் மற்றும் டிஜிட்டல் தொல்வியல் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் நாம் கலைப்பொருட்களை எவ்வாறு படிக்கிறோம் என்பதில் புரட்சியை ஏற்படுத்தும். மேம்பாட்டு பகுப்பாய்வு நுட்பங்கள் பண்டைய எச்சங்களிலிருந்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள உதவும். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்பொருள் தளங்களில் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை நிவர்த்தி செய்வார்கள். வரவிருக்கும் தலைமுறைக்கும் என்ன சொல்லலாம், நமது கடந்த காலத்தை பாதுகாப்பதை உறுதி செய்கிறோம். இதுதான் இது முக்கியம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து கடந்த காலத்தை வந்து உறுதிப்படுத்தி காட்ட வேண்டியது. ஸோ ஒரு ஃபியூச்சர் டைரக்ஷன் கொடுக்குறோம், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வருது, இதை எப்படி நம்ம வந்து
ப்ராப்பரா கொண்டு போய் அவங்களுக்கு காட்டுறோம். சும்மா ஏன்னா ஆர்கியாலஜி வந்து சும்மா கிடையாது, சும்மா வந்து ஏனதானு சொல்லி எழுதுறது கிடையாது. இது வந்து ஒரு உண்மையிலே இருந்துச்சு அப்படின்ற உண்மையை நாம் உண்மையாக வெளியே காட்ட வேண்டும். அப்புறம் உண்மையை வெளியே கரெக்டா சொல்லணும். அப்போ அது வந்து ஒரு டெக்னாலஜி, இப்ப டெக்னாலஜி வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு காலத்துல இப்படிதான் பார்த்தோம் கையை. இப்ப டெக்னாலஜினா இப்படி 4 பக்கம் 3 டைமென்ஷன் அப்படின்றப்ப இன்னும் நிறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒரு 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 விஷயத்த வந்து 4 பக்கம் பார்க்கும்போது 3 பக்கம் பார்க்கும்போது வேற மாதிரி அது ஒரு ஆராய்ச்சியாக மாறும். அது வந்து ரொம்ப ஒரு இதுதான் ஃபியூச்சர் டைரக்ஷன் சொல்லி சொல்றாங்க. கன்க்ளூஷன் கடைசியில பாத்தீங்கன்னா முடிக்க போறேன். தொல்பொருள் மானுடம் என்பதன் காலத்தின் மூலம் ஒரு நம்ப முடியாத பயணமாகும். அங்கு கடந்த காலத்தின் துண்டுகளிலிருந்து நமது மனித கதையை ஒன்றாக இணைக்கிறோம். பல்வேறு முறைகள் தத்துவத்த அணுகுமுறைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பண்டைய நாகரிகங்கள் ரகசியங்களை திறக்கிறார்கள். இது ஒரு காவிய சொல்றது குதிரை தீர்ப்பது போன்றது. இது நமது வேர்கள், நமது கலாச்சாரம் மற்றும் நமது பகிரப்பட மனித நேயம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள உதவுகிறது. நெறிமுறை நடைமுறைகள் மற்றும் பொறுப்பான பணிப்பெண் மூலம் எதிர்கால சிந்தனையினரின் இன்பத்திற்கும் கற்றலுக்கும் கடந்த கால அதிசயங்கள் அப்படியே இருப்பதை உறுதி செய்யலாம். அதாவது என்ன பண்றாங்கன்னா, எதிர்கால சிந்தனையினரின் இன்பத்திற்கும் கற்றலுக்கும் கடந்த கால அதிசயங்களை அப்படியே இருப்பதை உறுதி செய்யலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, பழச இருக்கிறது அப்படியே இருக்குன்னு நம்ம என்ன பண்ணோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம். ஸோ தொல்பொருள் இந்த மானுடல் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு பணியாகும். அது மட்டும் இல்லாம இது கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துண்டுகளில் இருந்து இந்த மனுஷனுடைய கதையை வந்து ஒன்றாக இணைக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவன் எப்படி இருந்தான், அவனோட பல்முறைகள், தத்துவத்தை, அணுகுமுறைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பண்டைய நாகரிகங்களின் ரகசியத்தை, அப்ப இருக்க ரகசியங்களை திரைக்கிறார்கள். இது நம்ம என்ன பண்றாங்க, நம்மளுக்கு வந்து சொல்றாங்க, இது ஒரு காவிய குதிரை தீர்ப்பது போன்றது. இது நமது வேர்கள், நமது கலாச்சாரம் மற்றும் நமது பகிரப்பட்ட மனித நேயம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஸோ அதனால வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வந்து நம்ம உண்மையிலே இப்படிதான் நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்குல்ல. கடவுள் இருக்காரா, யாரு கடவுள், எந்த கடவுள் முதல்ல வந்தாரு, மனுஷன் எப்படி வந்தான், இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய பேர் கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சவாலாக காட்டுவதுதான் என்னன்னா இந்த ஆர்கியாலஜி. இந்த மானுடவியல் வந்து ஒரு சவாலாக இருக்கின்றது. என்ன விஷயங்கள் நீங்க கேட்டாலும் அதுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இந்த டிபார்ட்மெண்ட், இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் என்ன சொல்லுவாங்க, கதையா சொல்ல மாட்டாங்க. சிலதெல்லாம் வந்து கற்பனை கதைகளாக எழுதியிருப்பாங்க. ஆனா வந்து இதுல மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக உண்மையை உண்மையாகவே எடுத்து சொல்ல வேண்டும். சரியா? உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.